பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலே நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியாக, கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படியாக இன்றைக்கு நாம் அவருடைய சமூகத்திலே கூடியிருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் அவருடைய வார்த்தைகள் ஒரு நாளும் ஒழிந்து போகாது. அவருடைய வார்த்தையிலே தான் நமக்கு என்ன இருக்கிறது? பலன் இருக்கிறது, அற்புதம் இருக்கிறது, அதிசயம் இருக்கிறது. அவர் வார்த்தை, வேதம் சொல்லுகிறது, சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் கர்த்தர் அவர் வார்த்தை என்ன பண்ணியிருக்கிறாரு? மேன்மைப்படுத்தி இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. சங்கீதங்கள் 119 அதிகாரத்தில் நம்ம வாசிப்போம் என்றால் முழுவதுமாக அது கர்த்தருடைய வார்த்தையை குறித்த ஒரு தியானமாகவே இருக்கும். இந்த நாளிலே வாசிக்கலாம் சங்கீதங்களின் புத்தகம் 148 அதிகாரம் 11, 12 வாசிக்கலாம். பூமியின் ராஜாக்களே, சகல ஜனங்களே, பிரபுக்களே, பூமியில் உள்ள சகல நியாயாதிபதிகளே, வாலிபரே, கன்னிகைகளே, முதிர் வயதுள்ளவர்களே, பிள்ளைகளே, கர்த்தரை துதியுங்கள். பிரைஸ் தி லார்ட். இந்த சங்கீத புஸ்தகம் 148 அதிகாரத்தை நாம் வாசிக்கும் பொழுது முழுவதுமாக அந்த அதிகாரம் முழுவதும் மொத்தமாக 14 வசனங்கள் இருக்கிறது. இந்த 14 வசனங்களை நாம் கண்ணோக்கும் பொழுது அந்த 14 வசனங்களிலே அநேக வார்த்தைகள் மறுபடியும் மறுபடியும் வருகிறது. என்னவென்றால் அவரை துதியுங்கள். பிரைஸ் தி லார்ட். திரும்பி திரும்பி என்ன வார்த்தை வருது? அதுல அவரை துதியுங்கள். ஏனென்றால் துதிக்கு பாத்திரர் அவர் ஒருவர் மாத்திரமே. பிரைஸ் தி லார்ட். அங்கே சொல்லப்படுகிறது, அவர் படைத்த சகல சிருஷ்டிப்புகளை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவரை துதியுங்கள். அவர் படைத்த சகல சிருஷ்டிப்பும் அவர் என்ன பண்ணுது? துதிக்குது. ஆனா மனுஷன் தான் என்ன பண்ண மாட்டான்? துதிக்க மாட்டான். பிரைஸ் தி லார்ட். வேதத்துல ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது. ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, மனுஷனை இந்த உலகத்திலே நான் படைத்தது எனக்கு விசனமா இருக்குது, கவலையா இருக்குது. மனுஷனை ஏன் படைச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு விசனமா இருக்கிறது, கவலையா இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. இங்கே நாம் பார்க்கிறோம், வானாதி வானங்களே அவரை துதியுங்கள், ஆகாய மண்டலமே, தண்ணீர்களே அவரை துதியுங்கள். வேதம் சொல்லுகிறது, அவைகள் கர்த்தரின் நாமத்தை துதிக்க கடவது, அவர் கட்டளையிட அவைகள் சிருஷ்டிக்கப்பட்டது. அவர் வார்த்தையினால தானே அவர்களெல்லாம் என்னாச்சு? சிருஷ்டிக்கப்பட்டது. அப்ப எல்லாம் என்ன பண்ணுது? கர்த்தரை துதிக்குது. காக்கா குருவி கூட காலையில் எத்தனை மணிக்கு எழுந்துக்குது? 5 மணிக்கு எழுந்து பண்ண கத்துது, துதிக்குது. யாரை துதிக்குது? ஆண்டவர் துதிக்குது. இன்னைக்கு சபையில் இருக்கிற ஜனங்களை நாம ஆராதனை நேரத்தில் நம்ம என்ன சொல்றதா இருக்குது? கர்த்தரை துதிங்க. ரெண்டாவது என்ன சொல்லுங்க? கையை தூக்கி ஆராதனை பண்ணுங்க. சொல்றோமா இல்லையா? பெரியவங்க கூட என்ன பண்ணுவாங்க? அப்படியே இப்படியே தான் உட்கார்ந்து இருப்பாங்க. கையை என்ன பண்ண மாட்டாங்க? உயர்த்த மாட்டாங்க, துதிக்க மாட்டாங்க. இங்க நாம வாசித்தோம் 11:12, பூமியின் ராஜாக்களே, சகல ஜனங்களே, பிரபுக்களே, பூமியில் உள்ள சகல நியாயாதிபதிகளே சொல்லிட்டு அங்க என்ன வருது? ஒரு கமா. கமா என்றால் என்ன அர்த்தம்? தொடர்ச்சி என்று அர்த்தம். முற்றுப்புள்ளி வச்சா முடிந்தது என்று அர்த்தம். அங்க ஒரு கமா. அவங்கள மாத்திரம் நான் சொல்லல, வாலிபரே, கன்னிகைகளே. இன்னைக்கு எத்தனை வாலிபர்கள் சபையில துதிக்கிறாங்க? ஆண்டவரை துதிக்கிறாங்களா? இல்ல. நிறைய பேர் எனக்கு சொல்லுவாங்க, வாஸ்தவ நீங்க கொஞ்சம் முன்னாடி இருக்கிறவங்க எல்லாம் பாருங்க, பின்னாடி இருக்கிறவங்கள பாருங்க, மெசேஜ் கொடுக்கும்போது டக்குன்னு அவங்க மெசேஜ் அடிக்கிறாங்க, போன்ல மெசேஜ் அடிக்கிறாங்க. அவங்க இப்படிதான் இன்றைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எங்க ஆண்டவர் சொல்றார், வாலிபரே, அப்புறம் அங்க என்ன வருது? திரும்பி கமா. கன்னிகைகளே கமா, முதிர் வயது உள்ளவர்களே கமா, பிள்ளைகளே கமா. எல்லாரும் நீங்க என்ன பண்ணுங்க? கர்த்தரை துதிங்க. யார் யாரை சொல்றாரு ஆண்டவர்? யார் யாரை துதிக்கணும்? வாலிபர்கள் கர்த்தரை துதிக்கணும். அப்புறம் யாரு? கன்னிகைகள் என்றால் யாரு? கல்யாணம் ஆகாதவங்க. கரெக்டா சொன்னீங்க. கன்னிகைகள் என்றால் யாரு? திருமணம் ஆகாதவர்கள் கர்த்தரை துதிங்க. அப்புறம் முதிர் வயதவர்களே, அவங்க துதிக்கணும்னு சொன்ன என்ன பண்றாங்க? அன்னைக்கு உட்காந்துக்கிறாங்க, ஆராதனை பண்ணணும்.
ஏன்னா எனக்கு என்ன சொல்றாங்க, எனக்கு அவருக்கு தெரியும் பாஸ்டருக்கு எனக்கு கால் வலி கை வலி. ஒரு அரசாங்க அலுவலகத்தில் போயிட்டு நமக்கு கால் வலின்னு சொல்லிட்டு ஒரு அரசாங்க அதிகாரியை பார்த்துட்டு நம்ம சேர்ல உட்காந்து ஒரு பெட்டிஷன் கொடுக்க முடியுமா? இல்லை ஒரு ரேஷன் கடையில் போயிட்டு உட்காந்து இடத்துல உட்காந்துப்பா பில் போடுப்பான்னு சொல்ல முடியுமா? முடியுமா? அப்போ நமக்கு என்ன ஆகுது? செஞ்சுத்தான் ஆகணும். என்ன ஆகுது அந்த நேரத்தில்? ஆமாம், அப்படி பண்ணாதான் அது கிடைக்கும். எதுவுமே இல்லைன்னா இங்கே என்ன பண்ணாது, கிடைக்காது. என்ன ஆண்டவர் தானே அவர் பார்த்துப்பாரு. வாலிபரே, கன்னிகைகளே, முதிர் வயதுள்ளவர்களே, பிள்ளைகளே. இன்னைக்கு நம்ம சின்ன சின்ன பிள்ளைங்க வச்சுட்டு இருக்கிறோம். எனக்கும் பேரங்கள்லாம் இருக்கிறாங்க. அவங்கள துதிக்க வைக்கிறோமா? இல்லை. உட்காந்தோடனே என்ன பண்ணிடுறோம்? செல்போனை கையில் எடுத்து கொடுத்துட்றோம். ஈவினிங் சர்ச்சில் ஒரு முறை நான் வந்துட்டு அங்கே உட்காந்துட்டு இருந்தேன். ஒரு பையன் உள்ளே உட்காந்துட்டு இருக்கிறான். என்னன்னு பார்த்தா செல்போன் நோண்டிட்டு இருக்கிறான். எங்க உள்ள உட்காந்து நான் சும்மா இருப்பேனா? இப்படிதான் இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள். அவர் படைத்த எல்லா படைப்புகளும் அவரை துதிக்கிறது. துதிக்கிறதா? எல்லா படைப்புகளும் அவர் என்ன பண்ணுது? துதிக்குது. நாம ஒவ்வொருவரும் என்ன பண்ணோம்? ஆண்டவரை துதிக்கிற ஜனங்களாக இருக்க வேண்டும். ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறது என்ன? அவரை துதிக்கிறத தான் அவர் எதிர்பார்க்கிறாரு. அவரை மகிமைப்படுத்துறது அவர் என்ன பண்றாரு? அவர் எதிர்பார்க்கிறாரு. அதனால தான் இங்க வேதம் சொல்லுகிறது, வாலிபரே, கன்னிகைகளே, முதிர் வயதுள்ளவர்களே, பிள்ளைகளே, கர்த்தரை துதியுங்கள். அவரை துதிக்கிறது தான் நமக்கு மேன்மை. அவரை துதிக்கிறதுக்காக தான் கர்த்தர் நம்ம என்ன பண்ணி வச்சிருக்கிறாரு? நம்மை உருவாக்கினார். அவரை ஆராதிக்க, அவரை மகிமைப்படுத்த, அவரை உயர்த்த தான் ஆண்டவர் நம்மளை என்ன பண்ணாரு? ஏற்படுத்தினார். அதற்காகத்தான் நம்மள ஆண்டவர் என்ன பண்ணாரு? தெரிந்து கொண்டாரு. பிரைஸ் தி லார்ட். வாசிக்கலாம். சங்கீதங்கள் புஸ்தகம் 148 அதிகாரத்திலே 13 வசனத்தை வாசிக்கலாம். அவர்கள் கர்த்தரின் நாமத்தை துதிக்க கடவர்கள். எவர்கள்? மேல சொல்லப்பட்ட அவர்கள். அவர்கள் என்றால் யாரு? வாலிபர்கள், கன்னிகைகள், முதிர் வயதுள்ளவர்கள், பிள்ளைகள். இவர்கள் யாரை துதிக்க கடவர்கள்? கர்த்தரின் நாமத்தை துதிக்க கடவர்கள். ஏங்க அவரை துதிக்கணும்? அவருடைய நாமம் தான் உயர்ந்தது. அவருடைய நாமம் தான் உயர்ந்தது. நாமம் என்றால் பெயர். அவர் நாமம் தான் இந்த உலகத்தில் எல்லா நாமத்தை காட்டிலும் அவர் நாமம் உயர்ந்தது. அதனால அவர் நாமத்தை நாம் என்ன பண்ணணும்? துதிக்க தான் வேண்டும். அவருடைய மகிமை பூமிக்கும் வானத்திற்கும் மேலானது. அப்ப எவ்வளவு ஒரு பெரிய தேவன் நம் தேவன். ஆனால் இன்றைக்கு நாம் திருச்சபைகளில் வரும் பொழுது அநேகர் துதிக்கிறதை பார்க்க முடிகிறதா? இல்லை. பேசிக்கொண்டிருப்பாங்க, மௌனமா இருப்பாங்க, சிந்தித்து கொண்டிருப்பாங்க. இங்க பாட்டு ஓடிட்டு இருக்கிறோம், ஆராதனை பண்ணிட்டு இருக்கோம், கீழே அமர்ந்து கொண்டிருப்பாங்க, வேற யார்கிட்ட பேசிட்டு இருப்பாங்க. அப்பதான் சேருக்கு என்ன ஆயிடும்? அங்க பின்னாடி ஒரு சண்டை வரும் சேருக்கு. என் சேரு இல்லை, உன் சேரு இல்லை. நாம் எதற்காக முதலாவது வருகிறோம்? கர்த்தரை துதிப்பதற்காக. அப்புறம் வந்து சினிமா தியேட்டர்ல மாதிரி என்ன பண்ணுவாங்க? வரவங்க ஒரு சேர் போட்டு வச்சுட்டு இருப்பாங்க, பேக் எடுத்து பக்கத்தில் வச்சுக்குவாங்க. அவங்க வரணும், இவங்க வரணும். நீ எதுக்கு வந்திருக்கிற? முதல்ல நீ வந்த வேலையை நீ பார்த்தீங்கன்னா கர்த்தர் நிச்சயமா உன் வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். நம்மளை கர்த்தர் எதற்காக படைத்தார்? கர்த்தரை துதிப்பதற்காக ஆண்டவர் நம்மளை என்ன பண்ணாரு? படைச்சாரு. வாசிக்கலாம். 1 நாளாகமம் 16 அதிகாரம் 25 வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தர் பெரியவரும் மிகவும் துதிக்கப்படத்தக்கவருமாய் இருக்கிறார். எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவர் அவரே. எல்லா தேவர்களிலும் கர்த்தர் எப்படிப்பட்டவர்? பெரியவர். அதனால அவரை நாம் என்ன பண்ணணும்? துதிக்கணும்.
அவர் தான் நம்ம என்ன பண்ணாரு, படைச்சாரு. அதற்காக அவரை துதிக்கணும். அவர் தான் நமக்காக சிலுவையில தன்னுடைய ஜீவனை கொடுத்து ரத்தம் சிந்தி நம்மை பாவத்திலிருந்து அக்கிரமத்திலிருந்து மீட்டு பரலோக ராஜ்யத்துக்கு போகும்படியான ஒரு வழியை நமக்கு அவர் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். அதனால் அவரை நாம துதிக்கணும். பிரைஸ் தி லார்ட். அவரை நாம துதிக்கணும். அதற்காக தான் கர்த்தர் நம்ம என்ன பண்ணி வச்சிருக்கிறாரு, அவர் படைத்ததே நாம் அவரை துதிப்பதற்காகத்தான். பிரைஸ் தி லார்ட். அவரை நம்ம துதிக்கிறதுக்காக நம்மள ஆண்டவர் படைச்சு வச்சிருக்கிறாரு. அவரை துதிக்கிறதுனால நமக்கு ஒரு சிலர் கேட்பாங்க, அவரை துதிக்கிறதுனால நமக்கு என்ன நன்மை? பிரைஸ் தி லார்ட். அவரை ஆராதிக்கிறதுனால நமக்கு என்ன நன்மை? துதி எங்கே இருக்கிறதோ அங்கே அவர் இருப்பார். வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேலின் துதிகளுக்குள்ளே வாசமாக இருக்கிறவரே. முறுமுறுக்கிறவங்க கூட ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாரு, இருக்க மாட்டாரு. துதிக்கிறவங்க கூட யார் இருப்பாரு, ஆண்டவர் இருப்பார். முறுமுறுக்கிறவங்க கிட்ட ஆண்டவர் இருப்பாரா? ஆமா. சர்ச்சு உள்ளது உட்காந்துக்கிட்டு முறுமுறுக்க கூடாது, வீட்டுல உட்காந்துக்கிட்டு முறுமுறுக்க கூடாது. ஆண்டவர் எனக்கு என்ன செஞ்சாரு, நேற்று தான் சர்ச்சைக்கு வந்து அந்தம்மாக்கு ஆண்டவர் அற்புதம் செஞ்சிருக்கிறாரு, இந்த பாஸ்டரும் புதுசாக வந்தவங்களுக்கு தான் விசாரிக்கிறாரு, ஆண்டவர் எனக்கு என்ன செஞ்சாரு. முறுமுறுக்கிறது, முறுமுறுக்கிறது ஆண்டவர் என்ன பண்ண மாட்டார், ஒரு நாளும் விரும்ப மாட்டார். இப்படியாக சொல்லுகிறார் யோபு, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நான் நம்பிக்கையாக இருப்பேன். தேவன் கையிலே நன்மையை பெற்ற நான் தீமையை பெறாமல் இருப்பது எப்படி? எல்லா பிள்ளைங்க செத்து போயிட்டாங்கன்னு சொல்றாரு. நீங்களும் நானும் கூட என்ன பண்ணிருப்போம், பதறி போயிருப்போம். அவர் சொல்றாரு, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்படி சொல்ல முடியுமா? யாராவதால சொல்ல முடியுமா? துதிக்கிற நேரத்துல எழுந்து வெளியே போயிடுறாங்க. சாதாரணமா இருக்கிறவங்களே எனக்கு அதெல்லாம் பார்க்கறதுக்கு ஆச்சரியமா இருக்குது. இப்படி இருக்கிறாங்களா? நாங்கள் சர்ச்சுக்குள்ளே போனது திரும்பி வெளியே வந்த சரித்திரமே கிடையாது. நாங்கள்லாம் ஒரு முறை உள்ளே போயிட்டு அதோட சர்ச்சை முடிஞ்ச பேர் தான் வெளியே வருவோம், சபை முடிஞ்ச பேர் தான் வெளியே வருவோம். காரணம் இல்லாத என்ன பண்ண மாட்டோம், வெளியே போகவே மாட்டோம். யோபு சொல்றார், கர்த்தர் கொடுத்தார், அந்த பிள்ளைகள் எல்லாம் மறுத்து போச்சுன்னு வந்து சொல்றாங்க. ஒரு பேட் இன்ஃபர்மேஷன், ஒரு துர்செய்தி வருகிறது யோபுக்கு. எப்படிப்பட்ட செய்தி? துர்செய்தி. ஒரு வேதனையான ஒரு செய்தி வருது யோபுக்கு. உன் பிள்ளைகள் எல்லாம் மரித்து போயிட்டாங்க. அவர் சொல்றாரு, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். துதியில ரொம்ப வல்லமை இருக்குது. துதிக்கிறவன் ஒரு நாளும் தோத்து போனதா சரித்திரம் இல்லை. ஜெபிக்கிறவன் வாழ்க்கையில ஒரு நாளும் வெட்கம் வந்ததா சரித்திரம் இல்லை. துதிக்கிறவன் வாழ்க்கையில ஒரு நாள் என்ன வராது, தோல்வி வராது, ஜெயம்தான் வரும். ஒருவேளை நீ உன் வாழ்க்கையில தொடர்ந்து தோல்வி வருதுன்னு நீ துதிக்கல, துதிக்கிறதுக்கு பதிலா நீ என்ன பண்ற, முறுமுறுக்கிற. ஜெபிக்கிறவங்க வாழ்க்கையில என்னைக்குமே என்ன வராது, அவமானம் வராது, வெட்கம் வராது. அவர்களை கர்த்தர் உயர்த்துவார். யோபின் முன்னிலைமை காட்டிலும் அவன் பெண்ணிலைமையை கர்த்தர் 2 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து மகிழ்ச்சியை கொடுத்தார். ஏளனமாய் பேசினவர்கள் மத்தியில எல்லாம் கர்த்தர் யோபுவின் வாழ்க்கையை, சரித்திர புஸ்தகத்தை நாம் வாசிக்கும் பொழுது யோபுவின் வாழ்க்கையை பார்க்கும் பொழுது சகல மேன்மையை கர்த்தர் யோபுக்கு கொடுத்தார். ஏன்னா அந்த பேடான ஒரு நியூஸ் வந்தது, துர்செய்தி வந்தது, தவறான செய்தி வந்தது, எல்லாம் ஒரு எனது போன ஒரு சூழ்நிலை. அந்த நேரத்திலும் தன் உத்தமத்திலே யோபு உறுதியாக இருந்தார். என்ன உத்தமம்? அவரை துதிக்கிறது. இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனங்களே, நீங்கள் கர்த்தரை துதிக்கிறதுல உறுதியாக இருப்பீர்கள் என்றால் நிச்சயமாய் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு நாளும் உங்களுக்கு தோல்வி வராது. தோல்விகளை ஜெயமாக மாற பண்ணுகிற தேவனை நீ எந்த அளவுக்கு துதிக்கிறாயோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கையிலே வெற்றி உன்னை தேடி வரும். எந்த சூழ்நிலை வந்தாலும் ஜெபிக்கிறதை நிறுத்தாம எத்தனை பேர் ஆண்டவருடைய பிள்ளைகள் நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்களோ அந்த ஜெபத்திற்கு நிச்சயமாக பலன் உண்டு. உண்டா இல்லையா? ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது, விதைத்த விதைகள் கூட உறங்கிவிடும், ஆனால் ஒரு நாளும் ஜெபம் உறங்காது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.
உன் ஜெபத்திற்கு ஒரு நாளும் தேவன் பதில் கொடுக்காமல் போக மாட்டார். உன் ஜெபத்தை கேட்கிற தேவன் உன் ஜெபத்திற்கு பதில் கொடுப்பார். ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் இன்றைக்கு நீங்கள் தோல்வியை சந்திக்கிறீர்களா? நஷ்டத்தை சந்தித்துக் கொண்டிருக்கிறீர்களா? போராட்டத்தை சந்தித்துக் கொண்டிருக்கிறீர்களா? உங்களுக்கு சொல்லுகிற ஒரே ஒரு ஆயுதம் ஒன்று அதையெல்லாம் அதை மேற்கொள்ள ஒரே ஒரு ஆயுதம் தான் இருக்குது. அது துதி என்கிற ஆயுதம். நீ எந்த அளவுக்கு கர்த்தரை துதிக்கிறியோ அந்த அளவுக்கு கர்த்தர் உன் வாழ்க்கையில உயர்வை மேன்மையை கொண்டு வருவார். இக்கட்டான சூழ்நிலையில கூட நீ என்ன பண்ணணும்? வாயை திறந்து கர்த்தரை நீ துதிக்க வேண்டும். போராட்டமான சூழ்நிலை வந்தாலும் நீ கர்த்தரை துதிக்க பழகிக்கோ. நெருக்கமான சூழ்நிலை வந்தாலும் கர்த்தரை நீ துதிக்க பழகி கொள்ளுவாய் என்றால் நிச்சயமாக அந்த துதி என்கிற ஆயுதம் உன் வாழ்க்கையிலே உன் போராட்டத்தை மாற்றும், உன் பிரச்சனைகளை மாற்றும். உன் வாழ்க்கையிலே தேவனாகிய கர்த்தர் மேன்மையை கொடுத்து உன்னை உயர்த்துவது நிச்சயமாக இருக்கிறது. வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16ஆம் அதிகாரம் 22 to 26 வரைக்கும் வாசிக்கலாம். அப்பொழுது ஜனங்கள் கூட்டம் கூடி அவர்களுக்கு விரோதமாய் எழுப்பினார்கள். அதிகாரிகள் அவர்கள் வஸ்திரங்களை கிழித்து போடவும் அவர்களை அடிக்கவும் சொல்லி அவர்கள் அநேக அடி எடுத்த பின்பு சிறைச்சாலையில வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளையிட்டார்கள். அவன் இப்படிப்பட்ட கட்டளையை பெற்று அவர்கள் உட்காவல் அறையிலே அடைத்து அவர்கள் கால்களை தொழுமரத்தில் மாட்டி வைத்தான். நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக் கொண்டிருந்தார்கள். சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. எல்லாருடைய கட்டுகளும் கலன்று போயிற்று. எதெல்லாம் செஞ்சாங்களாங்க? பவுலும் சீலாவும் என்ன சொன்னாங்க? இவரை நம்பி நம்ம சுவிசேஷம் அறிவிக்க வந்த இந்த பட்டணத்துல அவர் தான் நம்மள போக சொன்னாரு. இன்னைக்கு நமக்கு இந்த பிரச்சனை வந்துடுச்சு, இன்னைக்கு நம்ம இந்த போராட்டம் பண்ற சந்தித்து கொண்டு இருக்கிறோமே, இதை சொல்லாமே இருந்திருக்கிறாமே, நம்மள ஜெயில போட்டாங்கன்னு சொல்லிட்டு முறுமுறுத்தார்களா? நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி, எப்படிப்பட்ட சூழ்நிலையில? கை கட்டப்பட்ட சூழ்நிலையில. இன்னைக்கு நாம என்ன பண்றோம்? சர்ச்சில கை எத்துனதுக்கெல்லாம் கை தட்டுங்க அப்படின்றோம். என்ன சொல்றோம்? கை எத்துன்னு வந்திருக்கிறீங்களா எல்லாரும் கை தட்டி பாடுங்கன்றோம். சொல்றோமா இல்லையா? சொல்றோம். ஆனா இங்க என்ன? பவுலுக்கும் சீலாவுக்கும் என்ன சொல்லப்படுகிறது? கைகள் கட்டப்பட்ட ஒரு சூழ்நிலை. நடுராத்திரி வந்தது. நடுராத்திரி வந்தவுடன் அவர்கள் ஜெபம் பண்ணி, வேதம் சொல்லுகிறது, தேவனை துதித்து பாடினார்கள். எப்படி பாடினாங்க? துதித்து பாடினாங்க. ஒரு ஜெப கூட்டத்துக்கு போறோம், ஒரு சர்ச்சில் ஒரு பாடல் பாட போறோம்னா எடுத்தவொடனே என்ன பண்ணுவாங்க? ஸ்ட்ரைட்டா பறக்க போவாங்க, ஆராதனைக்கு எடுப்பாங்க, சுவிசேஷ பாட்டு பாடுவாங்க, வந்து சர்ச்சுள்ள உட்காந்துட்டு. ஃபர்ஸ்ட் ஆண்டவரை துதிக்க பழகி கொள்ள வேண்டும். என்னைக்காவது நான் மேலே வந்து நின்று துதிக்கிற பாட்டை தவிர வேற எதனா பாடியிருப்பேன்னு சொன்னால் இருக்கவே இருக்காது சரித்திரம். பிரைஸ்தலார். அவர்கள் நடு இரவிலே செபித்து விட்டு கர்த்தரை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். திடீர் என்று, சடுதியில் என்று சொல்லப்படுகிறது. இமிடியேட்லா லிசன் லிசன், உடனே லிசன்னா உடனேவா? சடன்லி. உடனே என்ன ஆச்சு தெரியுங்களா? சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திவாரங்கள் அசைந்தது. எதற்கு? துதித்தலுக்கு. ஆண்டவரை துதித்து பாடினதுனால என்னாச்சு? அஸ்திவாரங்கள் எல்லாம் அசைஞ்சது. நீ ஆண்டவரை துதித்து பாடிப்பாரு, எப்படிப்பட்ட அஸ்திபாரமாக இருந்தாலும் ஆண்டவர் அதை அசைக்க முடியும். அவங்கள ஒன்றும் பண்ண முடியாதுங்க. அவங்க பெரிய ஆளுங்க, அவங்க பணம் இருக்குது, ஆள் பலம் இருக்குது, எல்லாம் இருக்குது. இருக்கட்டும், எல்லாமோ அதை காட்டிலும் கர்த்தர் பெரியவர். உன் வாழ்க்கையிலே நீ துதிக்க பழகி கொள்ளுவாய் என்றால், நீ துதிக்க துதிக்க எப்படிப்பட்ட அஸ்திபாரங்களாய் இருந்தாலும் அசையும் கதவுகள் திறக்கும். இன்றைக்கு உனக்கு முன்பாக கதவுகள் பூட்டப்பட்டிருக்கலாம். எந்த திசை போனாலும் எனக்கு ஒரு ஜெயம் இல்லையே,
எல்லா கதவுகள் பூட்டப்பட்டிருக்கிறது. இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு, இந்த பிரச்சனைக்கு என்ன ஒரு முடிவு, இந்த பிரச்சனைக்கு என்ன செய்வது என்றே எனக்கு தெரியலையே, எல்லா கதவுகளும் பூட்டியாச்சே, கதவு திறக்கிறதுக்கு யாருமே இல்லையே. வேதம் சொல்லுகிறது, தேவன் எல்லாவற்றையும் திறக்க வல்லவராய் இருக்கிறார். உனக்கு முன்பாக திறந்த வாசலை வைத்திருக்கிறேன், ஒருவனும் அதை பூட்ட முடியாது. அவர்கள் சிறைச்சாலையிலே பாடி துதித்த பொழுது வேதம் சொல்லுகிறது, அஸ்திவாரம் அசைந்தது, கதவுகள் எல்லாம் திறந்தது, கையில் இருக்கிற கட்டுகள் எல்லாம் தானாக கழன்று போயிற்று. இன்னைக்கு பிசாசு உன்னை என்ன கட்டில கட்டி வைத்திருந்தாலும், வியாதியின் கட்டு, பலவீன கட்டு, பொல்லாத மாந்திரிக கட்டுகளாய் இருந்தாலும் பயப்படாத. உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உனக்குள் இருக்கிறவன் பெரியவர். உன் பிசினஸ் ஆசீர்வதிக்கப்படக்கூடாது, நீ ஆசீர்வாதமா இருக்கக்கூடாது, உன் குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கக்கூடாதுன்ட்டு கட்டி வைத்திருக்கிறாங்களா? கவலைப்படாத. நீ அதற்கு எந்த ஒரு தீர்வை, எந்த ஒரு காரியத்தை நீ செய்யாத. நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான், துதித்து ஜெபித்து கர்த்தரை பாடி மகிழு. நிச்சயமாய் அஸ்திவாரங்கள் அசையும், கதவுகள் திறக்கும், கட்டுகள் கழன்று போகும். ஏனென்றால் துதிக்கு அவ்வளவு வல்லமை இருக்கிறது. அதனால தான் சங்கீதக்காரன் தாவீதை, ஆடுகள் மேய்த்துக் கொண்டிருந்த தாவீதை தேவன் அரசனாக மாற்றினார். சகல இஸ்ரவேலுக்கும் அவர் ராஜாவாக மாறினார். ஆடுகள் ஆடுகள் பின்பாக போய் கொண்டிருக்கும் பொழுதும் சுர மண்டலத்தை எடுத்து கர்த்தரை துதிக்கிற ஒரு தேவ மனிதனாக இருந்ததினால கர்த்தர் தாவீதை உயர்ந்த ஸ்தானத்துல கொண்டு போய் வைத்தார். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ ஜனங்களே, கர்த்தரை நீங்கள் துதியுங்கள். போராட்டத்தின் நேரத்தில் கர்த்தரை துதியுங்கள், பாடுகள் நேரத்தில் கர்த்தரை துதியுங்கள், உபத்திரவத்தின் நேரத்தில் கர்த்தரை துதியுங்கள். அந்த துதி ஆண்டவர் சமூகத்தில் கடந்து போகும் பொழுது அஸ்திவாரங்கள் அசைக்கப்படும், கதவுகள் திறக்கப்படும், உன் கட்டுகளை எல்லாம் தேவன் கழன்று போகும்படியாக அற்புதம் செய்ய வல்லவராய் இருக்கிறாரே. ஏனென்றால் துதிக்கு வல்லமை உண்டு. ஏன் அவரை துதிக்க வேண்டும்? எல்லா தேவர்களை காட்டிலும் கர்த்தர் பெரியவராக இருக்கிறார். அவரை துதிக்கிறது தான் நமக்கு மகிழ்ச்சி. வேதம் சொல்லுகிறது, துதிகளில் மத்தியிலே அவர் வாசம் பண்ணுகிற தேவன். அவர் சமூகத்தில் வரும் பொழுது துதியோடும் மகிழ்ச்சியோடும் அவருக்கு ஆராதனை செய்யுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் இப்படி செய்யும் பொழுது நிச்சயமாக தேவனாகிய கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா போராட்டம், பிரச்சனை, பாடுகளிலிருந்து உங்களுக்கு விடுதலையை கொடுப்பார். உங்களுக்கு கதவை திறப்பார். அஸ்திவாரங்களை எல்லாம் தேவன் அசைய பண்ணுவார். கட்டுகளை தேவன் உடைத்து போடுவார். கர்த்தர் பெரியவர். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் மேலும் இருக்கலாம். பரலோக பிதாவை உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா, உம்மை சோதரிக்கிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்தில் நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபித்து உம்மை துதித்து பாடின பொழுது அஸ்திவாரங்கள் அசைந்தது, கதவுகள் திறக்கப்பட்டது, கட்டுகள் கழன்று போனது போல இன்றைக்கு உடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா போராட்டங்கள், பிரச்சனைகள், வியாதிகள், பலவீனங்கள், சத்துருவின் பிடியிலிருந்து, கட்டுகளிலிருந்து தேவனாகிய கர்த்தர் விடுதலையை கொடுப்பீராக, அற்புதம் செய்வீராக. துதிக்கும் பொழுது நீர் அவர்கள் நடுவிலே வந்து நன்மை செய்கிறவராக இருந்து நன்மை செய்வீராக. இந்த கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். மகிமையான காரியங்களை செய்ய மீட்பரும் இரட்சகரும் ஆகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.